வணக்கம். மீனம் ராசிக்காரர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு சாதாரண வருட ஆரம்பமில்லை. இது உங்கள் வாழ்க்கையில் உள்ளுணர்வு ப்ளஸ் ஆன்மீக உயர்வு ப்ளஸ் வாழ்க்கை திருப்பம் கொண்டு வரும் ஒரு மிக முக்கியமான காலம். நான் நேராக சொல்லுறேன், இந்த ஆண்டு நீங்கள் வெளியுலகத்தை விட உங்களுக்குள்ளே அதிகமாக பயணம் பண்ண போகிறீர்கள். அதாவது உங்கள் தாட்ஸ், இமோஷன்ஸ், ட்ரீம்ஸ் இவையெல்லாம் முக்கியமானதாக மாறும். முதலில் கிரகநிலையை நான் எளிமையாக சொல்லுறேன். இந்த ஆண்டு சூரியன் உங்கள் ராசியில் அல்லது அதற்கு அருகில் பயணம் செய்வதால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் இவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பீர்கள். நான் சரியான பாதையிலா என்ற கேள்வி உங்களுக்குள் வரும். சனி பற்றி சொன்னா, இந்த ஆண்டு அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் கற்றுத்தரப்போகிறார். ரியாலிட்டி வர்சஸ் இமேஜினேஷன். நீங்கள் அதிகமாக கனவு காண்பவர்கள். ஆனா இப்போது அந்த கனவுகளை ரியலா மாற்ற சொல்லப் போகிறார். குரு, உங்களுடைய அதிபதி. இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான பிளெஸிங். அவர் உங்கள் வாழ்க்கையில் growth, லக், ப்ரொடெக்ஷன் எல்லாம் தரப்போகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கம்ப்ளீட்லி டவுன் ஆக மாட்டீர்கள். ராகு, கேது இவர்கள் உங்கள் மனதில் குழப்பம் உருவாக்குவார்கள். சில நேரங்களில் நீங்கள் டைரக்ஷன் இல்லாமல் ஃபீல் பண்ணலாம். ஆனா அந்த கன்ஃபியூஷன் தான் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். மாணவர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் அதிகமாக இருக்கும். கிரியேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்கள் ஷைன் பண்ணுவீர்கள். ஆனா பிராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் கொடுக்கணும். வேலை செய்பவர்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு மிக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் தான். சில நேரங்களில் அப்ரிசியேஷன், சில நேரங்களில் கன்ஃபியூஷன். அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்ல கிளாரிட்டி மெயின்டைன் பண்ணணும். பிசினஸ் செய்பவர்கள், இந்த ஆண்டு இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது உங்கள் கட் ஃபீலிங் சொல்லும் விஷயம் பல நேரங்களில் சரியாக இருக்கும். ஆனா அதை வெரிஃபை பண்ணாமலே டிசிஷன் எடுக்காதீங்க. வேலை தேடுபவர்கள், அன்எக்ஸ்பெக்டட் வாய்ப்புகள் வரும். அதனால் நீங்கள் ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். பண விஷயத்துக்கு வந்தா இன்கம் வரும், ஆனா எக்ஸ்பென்சஸ் கூட அன்பிரெடிக்டபிளா இருக்கும். அதனால் ஃபினான்ஷியல் பிளானிங் அவசியம். குடும்ப வாழ்க்கையில், இந்த ஆண்டு நீங்கள் எமோஷனலா அதிகமாக இருப்பீர்கள். ஃபேமிலிக்கு அட்டாச்சாக இருப்பீர்கள். ஆனா அதே நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். கம்யூனிகேஷன் கிளியரா இருக்கணும். காதல் விஷயத்தில், சிங்கிளா இருக்கிறவர்களுக்கு டீப் கனெக்ஷன் வரும். அது ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். கமிட்டடா இருக்கிறவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் இமோஷனலா ஸ்ட்ராங் ஆகும். ஆனா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானால் பிரச்சனை வரும். உடல் நலம் பற்றி சொன்னா, இந்த ஆண்டு கவனிக்க வேண்டியது மென்டல் ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் இஷ்யூஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளணும், மெடிடேஷன் பண்ணணும். மனநிலை பற்றி சொன்னா, இந்த ஆண்டு நீங்கள் சென்சிட்டிவா இருப்பீர்கள். மற்றவர்களின் ஃபீலிங்ஸ் கூட உங்களை பாதிக்கும். அதனால் இமோஷனல் பவுண்டரிஸ் அவசியம். ஆன்மீகமாக, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய அவேக்கனிங். நீங்க தானாகவே டெம்பிள், மெடிடேஷன், மந்த்ரா இவைகளில் ஈடுபடுவீர்கள். அது உங்களுக்கு பீஸ் தரும். இப்போது மிகவும் முக்கியமான விஷயம், வழிபாடு. இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான், விஷ்ணு, சிவன், தக்ஷிணாமூர்த்தி இவர்கள் வழிபாடு மிகவும் நல்ல பலன் தரும். குறிப்பாக வியாழக்கிழமை குரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். குலதெய்வம் பற்றி நான் மிகவும் முக்கியமாக சொல்லுறேன். இந்த ஆண்டு உங்கள் லைஃப் ஸ்டேபிள் ஆகணும்னா குலதெய்வ அருள் அவசியம். ஃபேமிலியுடன் சென்று வழிபடுங்கள். நீங்கள் செல்ல வேண்டிய சில கோயில்கள் பற்றி சொல்லுறேன். ஆலங்குடி குரு பகவான் கோயில் குரு அருள் தரும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மன அமைதி தரும். திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் கோயில் செல்வம் தரும். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் பாப நிவர்த்தி தரும். சிறிய பரிகாரங்கள் பற்றி சொல்லுறேன். வியாழக்கிழமை மஞ்சள் தீபம் ஏற்றுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். ஓம் குரவே நமக ஜபம் செய்யுங்கள். ஒரு முக்கியமான எச்சரிக்கை, அதிகமாக கனவில் மட்டும் வாழாதீங்க. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். இமோஷனல் டிசிஷன் எடுக்காதீங்க. இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீனம் ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு உங்களை உள்ளிருந்து மாற்றும். நீங்க உங்கள் இன்ட்யூஷனை சரியாக பயன்படுத்தினா இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் அண்ட் பர்சனல் growth-ஆக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.